முதல்ல ஒரு சிவனடியாருக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னு பார்ப்போம். கல்வி, புகழ், செல்வம், அறம் இதுல எல்லாம் அவன் சிறந்தவன் அப்படின்னு பாராட்டு வாங்குறதை விட சிவனடியார்கள்ல ஒருவன் அப்படின்னு பாராட்டணும். அதுவும் அதை யார் பாராட்டணும்னு சொல்றாரு? அத ஒரு அரசரோ ஒரு செல்வந்தனோ சொல்லக்கூடாது. அத ஒரு மெய்யடியார் சொல்லணும். அதுதான் அந்த அடியாருக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. மாணிக்க வாசகர் என்னதான் தன்னை ஒரு பொய்யன் பொய்யன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் மெய்யடியார்கள் அவரை சிவனடியார்கள்ல ஒருவன் அப்படின்னு தான் பாராட்டுறாங்க. அதுதான் தனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. திருவாசகம் திருக்கோத்தும்பியில பாடுறாரு, பூமேல் அயனோடு மாளும் புகழரிதென்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க அப்படின்னு பாடியிருப்பார். அதாவது அந்த பிரம்மாவும் திருமாலும் கூட சிவபெருமானோட அடியையும் முடியும் பார்க்க முடியாம ஏமாந்து நிக்கிறப்போ அடியேனாகிய எனக்கு உன்னோட தரிசனம் கிட்டியது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இறைவன் குருந்த மரத்தடியில ஒரு குருவா வந்து மாணிக்க வாசகரை ஆட்கொள்றாரு. அதுவும் எப்படி ஆட்கொள்றாரு அப்படின்னா, திருநீரால அவரோட உடலையும் தன்னோட அருட்பார்வையால அவரோட பாச பிணைப்புகளை எல்லாம் ஒழிச்சு அவரோட உயிரை தூய்மைப்படுத்துறாரு. அதனால திருநீரே பூசப்பட்டேன் அப்படின்னு பாடுறாரு. திருநீரு அப்படிங்கிறது வீடு பேற்றுக்கான ஒரு அறிகுறி. அதனாலதான் அதுக்கு விபூதி அப்படின்னு இன்னொரு பேரு. அச்சோப்பதிகத்துல மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு, என்னையும் தன் சொன்ன வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியார் ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு. அதாவது என்னையும் திருநீர் பூச வச்சு தூய நெறியாகிய சிவநெறியில சேர்க்க வச்சு நீ அருள் புரிஞ்ச. பெரியோனாகிய இறைவன் எனக்கு அருளிய இந்த பேச்ச இது மாதிரி வேற யாருக்கு அருளிய? இது அதிசயமே அப்படின்னு பாடுறாரு. இறைவன் உலகுக்கு என்ன அடிமை அப்படின்னு அடையாளமிட்டு காட்டுறதுக்கு தான் திருநீரை பூச வச்சாரு அப்படின்னு திருநீரை பூசப்பட்டேன் அப்படின்னு பாடுறாரு. அதாவது உலகுக்கு எப்படி அடையாளம்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களை பாக்குறோம், அவங்க நெற்றி நிறைய பட்டை அணிஞ்சு ருத்ராட்சம் இதெல்லாம் போட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம மனசு உடனே என்ன தோணும்? சரி, இவர் ஒரு சிவனடியார் போல அப்படின்னு தோணும். இப்படி உலகுக்கு என்னை தன் அடிமை அப்படின்னு அடையாளமிட்டு காட்டுறதுக்கு தான் திருநீரை பூச வச்ச அப்படின்னு திருநீரே பூசப்பட்டேன் அப்படின்னு பாடியிருப்பாரு. அடுத்த வரியில பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் அப்படின்னு பாடியிருப்பாரு.